பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பாத். வாய்ஸ் கிளியராக இருக்கா? சரி, ஆமாம். அல்லாஹ்வுடைய கிருபை தொடர்ச்சியாக மன்ஹஜு ஸலஃபுடைய விஷயங்கள் அறிய வேண்டும் என்று நாம் இந்த குழுமத்தில் கூடியிருக்கின்றோம். இன்று பார்க்கக்கூடிய உபதேசம் எட்டாம் உபதேசமாக இருக்கு. ஷேக் உமர் பாஸ்முல் ஹஃபிதஹுல்லா தன்னுடைய புத்தகம் லைஸ மின சுன்னா அல்லது லைஸ மின் மன்ஹஜி ஸலஃப் என்ற புத்தகத்தில் எட்டாவது உபதேசமாக தெரியப்படுத்துகின்றார்கள். லைஸ மின் மன்ஹஜி ஸலஃப் அல் இஹ்திமாம் பில் உலூமில் அக்லிய்யா அல் பஹ்தா இன்னமா இல்முஹும் கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் கால ஸஹாபா. ஸலஃபுடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்று தர்க்க ரீதியான கற்பனையான அறிவியல்களில் கவனம் செலுத்துவது. மாறாக அவர்களின் அறிவு அல்லாஹ், அவருடைய கல்வி அல்லாஹ் கூறினார், அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், தோழர்கள் சஹாபாக்கள் கூறினார்கள் என்பதே ஆகும். இந்த விஷயத்தில் மக்களுடைய அதிகமான நிலை நாம் பார்க்குறோம். தர்க்க ரீதியாக மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அறிவியல் ரீதியாக மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அதே முழுமையாக அது மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு அளவுகோலாக வைத்து என்ன செய்கிறாங்க, இங்கு மக்கள் அதை அணுக ஆரம்பிக்கிறாங்க. இதை குர்ஆனையும் ஹதீஸையும் ஃபிலாசபியை படிச்சுட்டு தர்க்க ரீதியாக அறிவியல் ரீதியாக இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலை ஏற்படுகின்றது. இது மன்ஹஜு ஸலஃபில் கிடையாது. மன்ஹஜு ஸலஃப் சஹாபாக்களுடைய மன்ஹஜ் என்று பார்க்கும் பொழுது முன்னோர்களுடைய மன்ஹஜ் கால் அல்லாஹ் இல்ம் என்பதே அல் இல்மு கால் அல்லாஹ், அல்லாஹ் என்ன கூறினானோ அதுதான் இல்ம். கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்களோ அதுதான் இல்ம். கால சஹாபா, சஹாபாக்கள் எதை கூறினார்களோ அதுதான் கல்வியாக இருந்தது. இவங்க இந்த விஷயத்தில் நம்ம முதல் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று மன்கூல் என்று சொல்லக்கூடிய விஷயம் இங்கே நான் பதிவு செய்திருப்பேன். மன்கூல் என்பது மினல் நக்ல். அதை நாம் ஒரு விஷயத்தை முன்னவர்களிடமிருந்து எடுத்து காப்பி செய்வதற்காக நக்கல் என்று சொல்லப்படும். இப்போ இங்கு நக்கல் என்று வரும் பொழுது மார்க்கத்தில் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லப்படக்கூடிய ஆதாரங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சஹாபாக்களிடமிருந்து தாபீனிடமிருந்து தபீன் இப்படி என்று நம்மிடம் அடைந்திருக்கிறது. இதற்கு மன்கூல் என்று சொல்லப்படும் நக்கல். அதுதான் இங்கு தெரியப்படுத்தப்பட்டது. மன்கூல் என்பது இது வேத வசனங்கள், நபி, முன்னோர் சுன்னா மற்றும் முன்னோர்கள் சான்றுகள் போன்ற நம்பகமான மரபுகள் மூலம் கிடைக்கும் அறிவை கூறுகிறது மன்கூல். இன்னொன்று மாக்கூல், ஐன்லேருந்து மாக்கூல் மினல் ஆக்குல். இது இந்த வார்த்தை பகுத்தறிவு மூலம் பெறப்பட்டது, புரிந்து கொள்வது என்ற பொருள். இது பகுத்தறிவு, அனுபவம் மற்றும் அறிவார்ந்த பகுப்பாய்வு மூலம் அடையக்கூடிய ஒரு கருவியின். இப்போ இங்கு மக்களுடைய நிலை என்ன இருக்குன்னா, இந்த மாக்கூலை அறிவு ரீதியாக தர்க்க ரீதியாக தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரீதியாக என்ன செய்கிறாங்க, குர்ஆனையும் ஹதீஸையும் அந்த மன்கூல் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை புரிய ஆரம்பிக்கின்றார்கள். இதுதான் இதனால்தான் பிரச்சனைகள் வருகின்றது. நிறைய வழிகெட்ட கூட்டங்கள் எல்லாம் என்ன வரக்கூடிய காரணமே இதுதான். என்ன, அவங்க ஃபிலாசபி படிச்சிட்டோம், நாம் தர்க்க ரீதியாக அறிவுபூர்வமான விஷயங்கள் படித்தோம், அதை கொண்டு என்ன செய்கிறாங்க, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயம் சொன்னதை அவங்க அலசி பார்க்குறாங்க. இவர்களுடைய இந்த அறிவோ அல்லது இவங்களுடைய புரிதலோ அல்லது இவர்களுடைய இந்த ஆராய்ச்சி அனுபவத்தின் வைத்து கொண்டு குர்ஆனையும் ஹதீஸையும் அலசி பார்க்குறாங்க. இவங்களுடைய புரிதலும் அனுபவத்திற்கு ஏற்பார் போல குர்ஆனும் ஹதீஸும் வந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. இல்லைன்னா என்ன செய்கிறாங்க, குர்ஆனையும் ஹதீஸையும் ஒன்று நிராகரிக்கிறாங்க அல்லது மாற்று அர்த்தத்தை தந்து அதனுடைய விஷயங்களை என்ன செய்யுங்க மழுப்பி சாயத்தை பூசி இது அது இல்லை என்று.
ஹதீஸுகளை பொறுத்தவரை பார்க்கும் பொழுது நிராகரித்து விடுகின்றார்கள். ஏன்னா இது பகுத்தறிவுக்கு போதுமானதில்லை, இது அறிவுக்கு எட்டலை என்ற விஷயங்கள் இப்போ சமகாலத்தில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயம். இதற்கு புரிந்து கொள்வதற்காக அட்வொகேட், ஒரு வக்கீலாக இருக்கக்கூடியவர் என்ன செய்வார், சட்டத்தை படித்து அந்த சட்டத்தை என்ன சொல்லப்படுகின்றது என்ற விஷயங்களை அதை அணுகி அதிலிருந்து அவர் மக்களுக்கு என்ன செய்வார், தெரியப்படுத்துவார். இப்படி இப்படி இந்த கேஸ் இப்படி இப்படி போகும் என்று தெரியப்படுத்துவார். அவங்களுடைய வேலை, ஒரு வக்கீலாக இருக்கக்கூடியவர் அவருடைய வேலையே என்ன, அந்த சட்டத்தை படித்து அதிலிருந்து இருக்கக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தி அதனுடைய தீர்ப்புடைய விஷயத்தில் கொண்டு வருவதுதான். அட்வொகேட் என்ன செய்கிறது கிடையாது, புதுசாக ஒரு சட்டத்தை ஏற்படுத்துவது கிடையாது. புதுசாக ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வந்து கான்ஸ்டியூஷனில் இல்லாத, சட்டத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து இதில் புகுத்துறது கிடையாது. இப்போ நமக்கு புரியுது, உலக விஷயத்தில் இந்த அட்வொகேட்டாக இருக்கக்கூடியவர், வக்கீலாக இருக்கக்கூடியவர் அந்த சட்டத்தை படிப்பார், அதை புரிந்து மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்கோ அதன் பிரகாரம் தான் அவர் எடுத்துகிட்டு போவார். ஜட்ஜுடைய வேலை அதை எடுத்து இவங்க சொல்லக்கூடிய முறையின் அடிப்படையில், ஆதாரத்தின் அடிப்படையில் தீர்ப்பை வைப்பார். இவ்வளவுதான் இவங்களுடைய வேலை. இங்கே என்ன செய்கிறது கிடையாது, புதுசாக ஒரு சட்டத்தை எடுத்து வந்து இதில் கான்ஸ்டியூஷனில் எழுதுவது கிடையாது. இது வக்கீலுடைய வேலையே கிடையாது. அதே போல தான் இங்கே நம்ம இந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் சுன்னாவும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் புரிவதற்காக நம்முடைய புரிதல், நம்முடைய அறிவை பயன்படுத்தலாம். அதில் எந்த ஒரு தவறும் இல்லை, பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படும். ஆனால் இதுவே ஒரு அளவுகோலாக வைத்துக்கொள்ள முடியாது. இது நம்முடைய அறிவு மெஷர்மெண்ட், வேயிங் ஸ்கேலாக குர்ஆனையும் ஹதீஸையும் அலசி பார்க்கக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட்டாகவும் ஒரு அளவுகோலாக வைக்க முடியும். இதுதான் மார்க்கம் தடுக்கின்றது. நம்முடைய அறிவை கொண்டு சிந்திப்பதில் குர்ஆனுடைய வசனங்களோ ஹதீஸுகளை கொண்டு நம்ம சிந்திப்பதில் எங்குமே மார்க்கம் நமக்கு தடை செய்யலை. ஆனால் இதுவே ஒரு அளவுகோல் வைத்து கொண்டு குர்ஆனையும் ஹதீஸையும் அலசு பார்க்கக்கூடிய விஷயம்தான் மார்க்கம் தடை செய்யுது. இதனால் தான் இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கிதாப் நூனியால, உங்களுடைய இந்த கவிதை நூனியா என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை பார்க்கும் பொழுது, அல் இல்மு கால அல்லாஹு கால ரசூலு கால ஸஹாபா ஹும் உலுல் இர்ஃபானி மல் இல்மு நஸ்புக லில் ஹிலாஃபி ஸஃபாஹதன் பைனர் ரசூலி வ பைன ரஅய் ஃபுலானி. இதை இந்த கவிதை மூலமாக தெரியப்படுத்துறாங்க. கேள்வி என்பது என்ன, கால அல்லாஹ், அல்லாஹ் என்ன கூறினாரோ அதுதான் கேள்வி, மார்க்கம். கால ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்களோ அதுதான் மார்க்கம். கால சஹாபா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அந்த சஹாபாக்கள் அவர்கள் என்ன சொன்னார்களோ, ஹும் உலுல் இர்ஃபானி, இவர்கள்தான் கல்வியில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள். இர்ஃபான் மினல் அரஃபா, அரஃபா யஅரிஃபு மஅரிஃபா, இப்போ தெளிவு பெற்றவர்கள் இவர்கள்தான். பிறகு மல் இல்மு நஸ்புக லில் ஹிலாஃபி ஸஃபாஹதன் பைனர் ரசூலி வ பைனர் ரஅய் ஃபுலானி. இங்கு கல்வி என்று கூறிக்கொண்டு தூதருடைய கூற்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட நபரின் கருத்துக்கும் இடையே முட்டாள்தனமான முறையில் வாதத்திற்கு இடம் பிடிப்பது அறிவாகாது. கல்வி என்ன இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு கருத்தும் உன்னுடைய சந்ததியில் யாராவது தாத்தா பாட்டி அப்பா இவங்க சொன்னவுடைய கருத்தை கொண்டு ரெண்டு பேரும் என்ன மோத விடக்கூடிய விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதரும் உடைய வார்த்தைக்கு ஒப்பாக யாருடைய விஷயம் கொண்டு வர முடியாது. நம்முடைய மத்தியில், நமக்கு மத்தியில் அந்த கருத்துக்கள் வரலாம். உங்களுடைய கருத்து, என்னுடைய கருத்து, இப்படி என்ற ஒரு ரெண்டும் நம்ம அனுசரித்து அதை சேர்த்து பார்த்து அதில் எது சரி என்று சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு கருத்தும் ஒரு சாதாரண ஒரு பாமரனுடைய கருத்தை கொண்டு வந்து இதில் இல்லை, இது இந்த ஹதீஸ் இப்படி சரியாக புரிய மாட்டது, இது அறிவுக்கு எட்ட மாட்டது என்று சொல்வது சஃபாஹா, இது முட்டாள்தனம். அல்லாஹ் குர்ஆன்லயும் இந்த சுஃபஹா என்று பயன்படுத்தி இருக்கிறான். ஃபைதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ் காலு அனுமினு கமா ஆமன சுஃபஹா. அவரிடம் சொல்லப்பட்டது, நீங்கள் இவர்கள் ஈமான் கொண்டது போல நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள், மக்கள் ஈமான் கொண்டது போல ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னால் இந்த மக்கள் யார், சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்களை பார்த்து என்ன சொன்னாங்க, இந்த மடையர்கள் ஈமான் கொண்டது போல ஈமான் கொள்வோமா என்று கேட்டது அங்கு முனாஃபிக்கல்கள், அதே போல யூதர்களும் இருந்தாங்க. இப்போ இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருத்துக்கு
நிகராக இன்னொரு கருத்து கொண்டு வரத்துக்கே யாருக்கும் என்ன அது தகுதியே இல்லை. அப்படி கொண்டு வந்து கம்பேர் செய்யினா அது முட்டாள்தனம் என்று தெரியப்படுத்துகிறாங்க இந்த கவிதையில். மிக சிறந்த ஒரு புத்தகம் அந்த புத்தகம் நூனியா, இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாவுடைய எல்லா கவிதையும் முடியும் பொழுது நூன்லேருந்து நமக்கு முடியக்கூடிய மிக அழகான ஒரு புத்தகம். அதில் நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க கல்வி என்பது அல்லாஹ் குர்ஆனில் கூறினார், அவனது தூதர் ஹதீஸில் கூறினார், தோழர்கள் சஹாபாக்கள் கூறினார்கள், அவர்கள்தான் உண்மையான புரிதலின் உரிமையாளர்களாக இருக்கிறாங்க, அதிகமாக அவர் புரிந்தவர்கள். அதற்கு பிறகு மல் இல்மு நஸ்புகலில் கிலாஃபி ஸஃபாஹத்தம் பைனர் ரசூலி வ பைன ரஅய் ஃபுலானி, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு கருத்தும் ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய கருத்தை நீ ரெண்டுமே சேர்த்து நீ மோத விடுவது என்பது என்ன? இது முட்டாள்தனத்தை தவிர இது கல்வி கிடையாது என்று இங்கு நமக்கு தெரியப்படுத்தினார். அப்போ இங்கு கணித்துக்குரிய மாணவர்களே, நாம மார்க்க விஷயத்தை குர்ஆனுடைய மற்றும் ஹதீஸை புரிந்து கொள்வதற்காக நம்முடைய அறிவை பயன்படுத்துவது என்பது மார்க்கம் அனுமதிக்கிறது. ஆனால் அந்த அறிவை அளவுகோலாக வைப்பது என்பது கிடையாது. மாறாக குர்ஆனும் ஹதீஸுக்கும் அதை புரிந்து கொள்வதற்காக அதை ஃபாலோ செய்யக்கூடியதாக நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நம்முடைய அறிவை. இந்த விஷயம் புரியுதா? ஒன்று, இதை இரண்டுமே புரிந்து கொள்வதற்காக உதவியாக நமக்கு இருப்பது நம்முடைய அறிவு. இன்னொன்று, நம்முடைய அறிவையே இந்த ரெண்டையும் அலசி பார்ப்பதற்காக, உரசி பார்ப்பதற்காக, இது ரெண்டுமே கரெக்டா, இது ஜெனியனா இல்லையா என்று உரசி பார்ப்பதற்காக வைக்கக்கூடிய அறிவு. இது மார்க்கம் தடுக்குது. இது மன்னஜு சலஃபில் கிடையாது. சஹாபாக்கள் இந்த விஷயத்தில் இப்படி செய்யலை. நமக்கு ஆதாரங்கள் நமக்கு வரும். மாறாக குர்ஆனையும் ஹதீஸையும் புரிந்து கொள்வதற்காக நமக்கு உதவியாக என்ன இருக்கும்? நம்முடைய புரிதல், நம்முடைய அறிவு. இதில் நமக்கு சில விஷயங்கள் புரியலன்னா நம்ம என்ன செய்வோம்? குர்ஆனும் ஹதீஸும் சொன்ன வார்த்தை உண்மையாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தை எப்பொழுதுமே பொய்யாகாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய மூலமாக வந்த சஹீஹான விஷயங்கள் எப்பொழுதுமே பொய்யாகாது என்று நாம் எடுத்துக்கொள்வதுதான் இது சலஃபுடைய ஒரு மன்ஹஜாக இருக்கின்றது, முன்னோர்களுடைய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு. இதில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா ஒரு கடிதத்தை எழுதுறாங்க. இமாம் ஔஸாஇ ரஹிமஹுல்லா ஷாம் நாட்டு அறிஞர். இமாம் ஔஸாஇ ரஹிமஹுல்லாவுடைய அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா ஒரு லெட்டர் எழுதி அதை எல்லாருக்கும் விநியோகம் செய்கிறாங்க. என்ன? இன்னஹு லா ரஅய லி அஹதின் ஃபீ கிதாபில்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வின் வேதத்தில் குர்ஆனில் யாருக்கும் தனிப்பட்ட கருத்தே இல்லை. குர்ஆனுடைய வசனம் வந்துருச்சுன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்து வந்துருச்சுன்னா வேறொருடைய கருத்தே ஒப்பீனியன் என்பதே கிடையாது. அதற்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாது. எந்த விஷயத்தில் கருத்தை எடுத்துக்கொள்வோம் அது அடுத்ததாக தெரியப்படுத்துறாங்க. وَإِنَّمَا رَأْيُ الْعُلَمَاءِ فِيمَا لَمْ يَنْزِلْ فِيهِ كِتَابُ اللَّهِ وَلَمْ تَمْضِ بِهِ سُنَّةٌ مِنْ رَسُولِ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمْ. இமாம்களின் நேர்மையான அறிஞர்கள் கருத்து என்பது அதில் அல்லாஹ்வின் வேதம் இறங்காத மற்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறை சுன்னா சொல்லாத விஷயங்களில் மட்டுமே. என்ன அர்த்தம்? இங்கு குர்ஆனில் தெளிவாக சொல்லப்படலை, நமக்கு தெளிவாக சொல்லப்படலை. இன்ஷா அல்லாஹ் அந்த எடுத்துக்காட்டு மூலமாக அறியும். சுன்னால சில விஷயங்கள் தெளிவாக சொல்லப்படலை, வார்த்தைகளுடன் அப்படிப்பட்ட விஷயத்தில் நாம் தீர்வை காண வேண்டும் என்றால், இப்போ இருக்கக்கூடிய சமகாலத்துடைய சிச்சுவேஷன்ஸ் இருக்க ப்ராப்ளம்ஸ் சொல்யூஷன் தேட வேண்டும் என்றால் உலமாக்கள் குர்ஆனையும் ஹதீஸை கற்று அறிந்த அந்த உலமாக்கள் அலசி அனலைஸ் செய்வாங்க. அந்த ஒரு கருத்து நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த விஷயம் புரியுதா? இதற்கு எடுத்துக்காட்டாக இப்போ ஒருவருக்கு கை சேதமாயிடுச்சு, இந்த கை எப்படி விட்டோன்னா அப்படியே முழு உடலையும் நாசப்படுத்துகிறோம், அழிச்சிடும். இப்போ அழுகி இந்த கையை வெட்டலாமா கூடாது? சொல்லுங்க. ஏன் வெட்டணும்? திருடனுக்கு தான் வெட்டணும்னு சொல்லப்பட்டது. குர்ஆனுடைய வசனம் இருக்கு, அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகு ஃபக்தவு ஐதியஹுமா ஜஸாஅன் பிமா கஸப நகால மினல்லாஹ். திருடனுக்கும் திருடிக்கும் உங்களுடைய கரங்கள் வெட்டப்படணும். இப்போ ஒருத்தர் அந்த வசனத்தை பார்த்துட்டு இதை எப்படியா சிகிச்சை செய்யுங்க, கையெல்லாம் வெட்டக்கூடாது, அது திருடர்களுக்காக கையை வெட்டணும் என்று
அவர் ஒரு அளவுக்குள் வைக்கிறாருன்னா இது ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏன் ஏற்றுக்கொள்ளப்படாது? சிகிச்சை செஞ்சுட்டே இருங்க, என்னானாலும் சரி, கையெல்லாம் வெட்டக்கூடாது. அது கை வெட்டுறது குற்றவாளிகளுக்கு தான், குற்றவியல் அந்த காரணத்துக்காக தான் கையை வெட்டணும், கை வெட்டக்கூடாது என்று ஒருத்தர் தெரியப்படுத்தார். அப்போ என்ன செய்வோம்? நமக்கு ஏன்னா ஆதாரம் எங்குமே நமக்கு குர்ஆனில் தெளிவாக வரலை. தெளிவாக எங்குமே நமக்கு இது மாதிரி கை இது மாதிரி ஆனதுன்னா வெட்டணும் என்று வரல. அதே மாதிரி ஆண்கள், குறிப்பாக ஆண்கள் இருந்தாங்கன்னா தெரியும், பள்ளிவாசலில் செருப்பு, பாத்ரூமில் இருக்கக்கூடிய செருப்பு என்ன செய்வாங்கன்னா முன்னாடி வந்து முக்கோணமாக வெட்டிடுவாங்க. இந்த செருப்பை வந்து அந்த வி ஷேப்பில் வந்து வெட்டி அந்த மேலே இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து கொஞ்சம் வெட்டி எடுத்துருவாங்க. பாத்ரூம் பயன்படுத்தக்கூடிய விஷயம். இப்போது இது வெட்டுறது கூடுமா இல்லையா? வீண்படுத்துகிறாங்களே, வீணாக்குறாங்களே. நாசம் செய்யக்கூடாது மார்க்கத்தில். ஒலா துபசீர் தப்சீரா, வீண் விரையும் செய்யாதீங்க என்று சொல்லி இப்போ வேஸ்ட்டாக கட் பண்ணி நாசப்படுத்துகிறாங்களே. இப்போ எப்படி இதற்குரிய தீர்வு? மார்க்கத்தில் குர்ஆன்லேயும் ஹதீஸ்லையும் இது மாதிரி வெட்டணும் வெட்டக்கூடாது என்றது செருப்பு பற்றி ஏதாவது இருக்கா? அங்கே இல்லை. இப்போ இதற்கு நம்ம என்ன தீர்வை கொண்டு வருவோம்? முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இதுக்கு எங்கே ஆறாரம்? அஃப்வான் முதல் விஷயம் சொல்லுங்கள். கைக்கு எங்கே ஆதாரம் நமக்கு இருக்குது? குர்ஆனில் அல்லது ஹதீஸில்? இதுதான். இப்போ நமக்கு தெளிவாக குர்ஆனிலோ ஹதீஸிலோ இப்படி வார்த்தைகளுடன் வரலை. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? அறிஞர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் மிக ஆழமாக படித்த அறிஞர்களுடைய அலசி ஆராயக்கூடிய விஷயங்கள், ஃபிக்குடைய தஃபக்கு என்று சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க இதை ஆழமாக சிந்திக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு தீர்வு, ஒரு தடயம் கிடைக்கும். நம்ம இன்னைக்கு ஜுமா தான் சூரத்துல் கஹ்ஃபை படிச்சிருக்கோம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவம் நமக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடன் பயணம் மேற்கொள்ளும் பொழுது முதல் விஷயம் என்ன செஞ்சாங்க? சஃபீனா, அந்த படகை என்ன செஞ்சாங்க? சேதப்படுத்தினாங்க. அதை குறைவுள்ளதாக ஆக்கினாங்க. ஏன் குறைவுள்ளதாக ஆக்கினாங்க? இது பாதுகாப்பான, இது முழுமையாக அழகாக இருந்ததுன்னா அதை அரசன் அதை வந்து அபகரிச்சிருவான். அதனால் அதை பாதுகாப்பதற்காக அந்த படகுல லேசான ஒரு ஓட்டை போட்டது. அது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன இப்படி செய்கிறீங்க நீங்கன்னு. ஆனால் அவங்க செஞ்ச விஷயம் என்ன? முழுமையான அந்த படகை அரக்கனிடமிருந்து பாதுகாப்பதற்காக அதில் குறையை ஏற்படுத்தினார்கள். இதை எடுத்துக்கொண்டு உலமாக்கள் இந்த கையுடைய விஷயத்தில் ஒரு உடலை பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் ஒரு கையோ ஒரு விரலோ வெட்டக்கூடிய நிலை, அதை அகற்றக்கூடிய நிலை ஏற்படும். அதனால் மீதமுள்ள உடல் உறுப்புகளும் உயிரும் பாதுகாக்கப்படலாம் என்ற ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது அது அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. எங்கேருந்து எடுக்கிறாங்க? இஸ்திம்பாத். இதுதான் இஸ்திம்பாத் என்று சொல்லக்கூடிய விஷயம். இதுதான் அனலைஸ் தஃபக்கோ ஃபித்தீன் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள். இதுதான் நீங்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க. குர்ஆனிலும் சுன்னாவிலும் தெளிவாக வராத விஷயத்தில் நம்ம ஐமாக்களுடைய கருத்தை எடுத்துக்கொள்வோம். அதுவும் யார்? குர்ஆனையும் ஹதீஸையும் சுப்ஹானல்லாஹ் எப்படி சஹாபாக்கள் புரிந்து அதை எடுத்துக்கொண்டால் அதன் பிரகாரம் தான். இந்த விஷயம் புரியுதா? இப்போ செருப்பு கூட ஏன் செஞ்சாங்க? அடையாளமா? சொல்லுங்கள். ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு பெண்கள் சைடில் இருக்குமான்னு தெரியல, ஆண்கள் சைடில் வெட்டப்பட்டிருக்கும். ஏன்? அது மக்கள் திருடக்கூடாது என்பதற்காக இன்னும் ஏற்படுது. செருப்பு விட்டு போனால் வந்து பார்த்தா காணும், திருடக்கூடிய நம்ம நிலையை பார்க்குறோம். எல்லாருமே இல்லை, சிலருடைய நிலை ஏற்படுது. அப்போது பள்ளியுடைய செருப்பை பாதுகாப்பதற்காக அதோடைய காதோ அல்லது அதோடைய பகுதியை வெட்டுவதனால் அதை திருட்டிட்டு போயிட்டு பயன்படுத்த முடியாது. வெளியே பயன்படுத்தினா என்ன செய்வாங்க? பள்ளிவாசலுடைய திருட்டு வந்திருக்கான் பாரா, இன்னும் தெளிவாக வந்து தெரியும். அதை பாதுகாப்பதற்காக தான் இந்த சிறிய பாகத்தை சேதப்படுத்தப்பட்டது. இது எங்கேருந்து வந்தது? இதே தான் இந்த சஃபீனாவுடைய இந்த சம்பவத்தை கொண்டு தான் செய்யணும். அப்போ இந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உமர் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாவுடைய இந்த கூற்று, இமாம் தாரிமி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய புத்தகம் சுனன் தாரிமியில் இந்த கூற்றை பதிவு செய்திருக்கிறாங்க. மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த சுன்னா வழிமுறையிலும் யாருக்கும் தனிப்பட்ட கருத்து இல்லை. பார்த்தீங்களா? அல்லாஹ் அக்பர்.
அதை அல்லாவின் வேதம் இறங்காத மற்றும் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையில் சொல்லாத விஷயங்களில் மட்டுமே அறிஞர்கள். மேலும் வலா ரஅய லி அஹதின் ஃபீ சுன்னத்தின் சன்னஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் ஒன்று வந்துருச்சு, இப்போ ஹதீஸ் வந்த பிறகு தனிப்பட்ட இன்னொருவருடைய கருத்து கொண்டு வருவதே கூடாது. புரிஞ்சுதா இந்த விஷயம்? ஆனால் நம்ம பார்க்குறோம் என்ன செய்கிறாங்க, அறிவின் அடிப்படையில் இன்னைக்கு எத்தனை வழிகெட்ட கூட்டங்கள் இருக்கோ அதில் அறிவின் அடிப்படையில் குர்ஆனை புரியணும் ஹதீஸை புரியணும் என்று போனவங்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னா எல்லாருமே நிராகரித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஹதீஸு ஏன் அறிவுக்கு எட்டலை பார்க்கலையா? பிஜேவுடைய நிலை என்ன, எத்தனை ஹதீஸ்களை நிராகரிச்சிருக்காரு. அதே போல தான் இங்கே இந்த பக்கம் பார்க்கும் பொழுது சில இவர் மோதூதி அவங்க செய்த விஷயத்தில் நிறைய ஹதீஸுகளை நிராகரிச்சிருக்காங்க. வஹீதுத்தீன் கான் நிறைய ஹதீஸுகள் நிராகரிச்சு. இப்படி ஹதீஸுகளை எதற்காக அறிவின் அடிப்படையில் நிராகரித்தார். எனக்கு புரியல, என்னுடைய அறிவுக்கு எட்டலை என்ற விஷயங்கள். சன்னஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. சன்னஹா சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அந்த வழிமுறையாக ஆக்கியது. அதனால தான் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹுடைய கூற்றும் பாருங்க. அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார், லவ் கான தீனு பிர்ரஇ லகான அஸ்ஃபலு குஃபி அவுலா பில் மஸ்ஹி மினல் அலா மின் அலா. மார்க்கம் என்பது, தீன் என்பது தனிப்பட்ட கருத்தின் அடிப்படையில் அமைந்திருந்தால் காலுறையின் ஹுஃப் என்று சொல்லக்கூடிய அந்த கீழ்ப்பகுதியை துடைப்பதே மேற்பகுதியை விட முன்னுரிமை பெறுவதாக அதிகமாக இருக்கும். இப்போ அறிவின் அடிப்படையில் பார்த்தால் அழுக்கு கீழே தான் படுது. சாக்ஸ் நம்ம போடுறோம், லெதர் சாக்ஸ் இருக்கட்டும், நம்ம காட்டன் சாக்ஸாக இருக்கட்டும், சாக்ஸ் போடும் பொழுது அழுக்கு எங்கே படியும்? பொதுவாக கீழே தான் இருக்கும். உண்மையாக அது மார்க்கத்துடைய அந்த அறிவின் அடிப்படையில் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம கீழே தான் மசாஜ் செய்யணும், மேலே மசாஜ் செய்கிறதே இல்லை. அதுக்கு சொல்கிறாங்க பாருங்கள், அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை. அதற்கு பிறகு وَقَدْ رَأَيْتُ رَسُولَ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمْ يَمْسَحُ عَلَى ظَاهِرِ خُفَّيْهِ. பார்த்தீங்களா, அறிவின் பார்த்தால் கால் உரை சாக்ஸு கீழே தான் தடவணும் அழுக்கை அகற்றுவதற்காக. ஆனால் நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மேலே மசாஜ் செய்வதை பார்த்தேன். அப்படி நான் செய்வேன். பார்த்தீங்களா, அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு கருத்தை வந்த பிறகு இன்னொருவருடைய கருத்துக்கு அனுமதியே இங்கே கிடையாது. இங்கே அலி ரலியல்லாஹு சஹாபி என்ன செய்கிறாங்க, அசல் இப்படி தான் இருந்திருக்கணும், நம்ம ஒரு இன்டெலெக்சுவல் நம்ம புரியணும்னா புரிதல் என்ற அடிப்படை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பார்த்தேன், அப்படியே நான் அது செய்வது தான் சுன்னா என்று நபி அங்கு தெரியப்படுத்துகிறாங்க. சரி, அடுத்ததாக ஆயிஷா ரலியல்லாஹுடைய அந்த பிரபல்யமான ஹதீஸு. மாதவிடாய் இருக்கக்கூடிய குறிப்பாக ஒரு பெண்மணி அம்மி ஆயிஷா ரலியல்லாஹுவிடம் வந்து கேட்குறாங்க, மாபாலுல் ஹாயிது தக்தி ஸௌம வல தக்தி ஸலா. என்னாச்சு, நோன்பு கதா செய்யணும் என்று மார்க்கம் பெண்களுக்கு இந்த நேரம் வந்தால் அவங்க பெண்களுக்கு கதா செய்யணும் என்று சொல்லுது, தொழுகை சொல்லலையே என்று கேட்குது. ஏன்னா ரெண்டுமே இபாதத்து தான். வருடத்தில் இது ஒரு தடவை தான் செய்யப்படக்கூடியது, மாதத்தில் அந்த வருஷத்தில். ஆனால் தொழுகை என்பது ரொம்ப ஒரு முக்கியமானதே, இது செய்யணும் என்று சொல்லலையே என்று கேட்குறாங்க. நான் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடம் கேட்டேன், மாதவிடாய் நிலையில் உள்ள பெண் நோன்பை ஈடு என செய்கிறாள், ஆனால் தொழுகையை ஏன் ஈடு செய்வதில்லை? அப்பொழுது அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார், நீ ஹரூரியா ஆகிவிட்டாயா? ஹரூரியா மினல் ஹரூரா ஹவாரிஜிகளுடைய அந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அங்கே அதிகமாக பரவக்கூடியவராக இருந்தாங்க. ஹரூரியா என்ற அந்த ஊர், அங்கிருந்து அவங்களுக்கு ஹரூரியா என்ற பெயர் வந்தது. இப்போது இவங்க குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து புரிதல் அவங்களுடைய, இவங்க கேட்குறாங்க, நீ ஹரூரியாவா, நீ அந்த ஹவாரிஜுடைய சிந்தனையை உடையவளா? அப்போ என்ன செய்கிறாங்க, லஸ்து ஹரூரியா, நான் ஹரூரியா கிடையாது என்று தெளிவுபடுத்திட்டு, வலக்கின் அஸ்ஸல், ஆனால் எனக்கு இதை அறிய வேண்டும் என்று நான் கேட்டேன். அதற்கு அம்மை ஆயிஷா என்ன கூறினார்கள், கான யுசீபுனா தாலிக், எங்களுக்கும் இந்த நிலை ஏற்படும். ஃபனுமனு பி கதாஇ ஸௌம், நாம் கட்டளிடப்படுவோம் நோன்பை கதா செய்வதற்காக. வலா நுமனு பி கதாஇ ஸலா, தொழுகை நாம கதா செய்வதற்கு நாம் கட்டளிடப்பட மாட்டோம். பார்த்தீங்களா, இவ்வளவுதான் வந்த ஹுக்கும், சட்டம் எங்களுக்கு கட்டளையிட இதுதான், இது கட்டளையிடப்படலை.
அப்போது கட்டளை இடாத விஷயங்கள் நாம் மார்க்கத்தில் செய்ய முடியாது. இபாதத்தின் அடிப்படையில் மார்க்கத்தில் இபாதத் என்றாலே கட்டளை இருந்தால்தான் செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. அதனால தான் இந்த ஷாபானுடைய விஷயத்திலும் 15 ஷாபானில் ஷபே பராத் என்று சொல்லிட்டு பராத்துடைய இரவில் என்னென்ன விஷயங்களை செய்கிறாங்க. இதற்கு ஆதாரம் என்று பார்த்தா ஹதீஸுகள் தஈஃபான பலவீனமான ஹதீஸுகள் வரும். எல்லா உலமாக்கள் அதிகப்படியான உலமாக்கள் இதற்கு அந்த நாளில் சிறப்பான எந்த விஷயம் கிடையாது, சிறப்பான பிரத்யேகமான அமலே செய்யக்கூடாது, ஆனால் செய்கிறாங்க. இப்போ இங்கு இந்த விஷயத்தை நம்ம புரிந்துக்கணும். இங்கேயும் பாருங்க, அம்மே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிட்டு எங்களுக்கு இப்படி தான் கட்டளையிடப்பட்டது. கேள்வி பார்த்தீங்களா, தொழு நோன்பு கதா செய்கிறோம், ஆனால் முக்கியமாக இருக்கக்கூடிய சலா அதை நம்ம கதா செய்யலையே என்று அந்த பெண்மணி கேட்கும் பொழுது உடனே அங்கே என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு இப்படி தான் கட்டளையிடப்பட்டோம், நாம் இப்படி தான் செய்யணும் என்று எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக கட்டளை, இந்த கட்டளைக்கு நாம் கட்டுப்பட்டு செல்வோம் என்ற நிலை அவங்களுக்கு இருந்தது. இங்கு இந்த விஷயத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும், அறிவுடைய விஷயங்கள் நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் புரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தலாம். ஆனால் இதுவே ஒரு அளவுகோலாக வைப்பது என்பதுதான் பிரச்சனை. இதுதான் நடந்திருக்கு. ஏன்னா எல்லாருடைய அறிவுன்னு ஒன்றாக இருக்க. எடுத்துக்காட்டுக்கு 2 சகோதரர்கள் சொத்து விஷயத்தில் சண்டை போடுறாங்க. ஒருத்தன் இல்லை எனக்கு தான் இவ்வளோ வரணும், இன்னொருத்தன் எனக்கு தான் இவ்வளோ வரணும்னா 2 பேர்லேயும் யாருடைய தீர்ப்பு எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லுங்கள்? 2 பேருடைய தீர்ப்பும் யாருடைய தீர்ப்பு எடுத்துக்கொள்ளப்படும்? இருவர்களும் அவங்களுடைய அறிவின் அடிப்படையில் அவங்க தெரியப்படுத்துகிறாங்க. 2 பேருடைய அறிவு அவர்களுக்கு உகர்ந்ததாக இருக்கு. இந்த விஷயத்தில் சொத்து உடைய விஷயங்கள், அந்த விராசத்துடைய விஷயங்கள் எப்படி அணுகணும், மார்க்கம் எப்படி சொன்னதோ அப்படி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் நமக்கு தீர்வு வரும், இல்லைன்னா தீர்வே வராது. தீர்வே நமக்கு வராது. இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதனால்தான் இங்கு தஃபக்கோ ஹிக்மத்து அந்த விஷயங்கள் கல்வியாளர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த கல்வி விஷயங்களை படிக்கும் பொழுது அதை அல்லாஹு தஆலா அவங்களுக்கு தெரியப்படுத்தும். உலகத்துடைய விஷயத்தில் நமக்கு எத்தனையோ விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. எடுத்துக்காட்டாக இப்போ இந்த பூமி சுற்றி கொண்டு இருக்கு, புரியுதா? சுற்றி கொண்டு இருக்குன்னா நாம சுற்றணும், தலைவலிக்கணும், மயக்கம் விழணும், இப்படி ஸ்டேபிளாக இருக்கிறோமே, இதுக்கு என்ன செய்கிறாங்க? சொல்லுங்கள். இதை நம்ம 3ஆவதுல படித்தோம். நீ 3ஆவதுல படித்ததை நீ எடுத்துக்கிட்டு நீ காலேஜெல்லாம் முடித்து நீ மேதையான பிறகும் இதை நீ புரிந்து கொண்டு இருக்கிறா, சுற்றி கொண்டு இருக்கிறது என்று உன்னுடைய அறிவுக்கு எட்டாவிட்டாலும் 3ஆவதுல படித்ததை நீ எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிற. இது பகுத்தறிவில் நம்ம யோசிச்சும் வரவே வராது. இப்படா சுற்றுது, எங்கே தெரியுமே தெரியலையே, எதுவுமே ஒரு இன்டிமேஷனும் இல்லையே, எப்படி சுற்றுது? என்ன செய்கிறாரு? அல்லாமா சயின்டிஸ்ட் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாரு. அவர் தான் அல்லாமா சயின்டிஸ்ட் சொல்லியாச்சு, அவங்க சொல்லியாச்சு. நமக்கு புரியாது இந்த விஷயம் நமக்கு புரியாது. இதை என்ன செய்கிறாங்க, மக்கள் அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்கிறாங்க. ஆனால் என்ன செய்வது கிடையாது. மார்க்க ரீதியான விஷயத்தில் அது எப்படி ஆகும், அது எப்படி சாத்தியம் என்று என்ன செய்கிறான், வாதாடி ஒரு கட்டத்தில் அதை நிராகரிக்கக்கூடியவனாக ஆகிவிடுகின்றார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இங்கு உலகத்தில் எத்தனை விஷயங்கள், ரூவோடைய விஷயங்கள் யாராவது சொல்ல முடியுமா? ரூ, சோலை பற்றி ஏதாவது தெரியுமா? நம்முடைய உயிர், நம்முடைய உடல்லேருந்து உயிர் பிரிந்து போகுது. நீங்கள் பார்த்துமா? சயின்ஸ் ஏதாவது பார்த்துன்னு காட்டுமா? ஆனால் நம்ம நம்புகிறோம் இருக்குது, அதை நீ நம்புகிறோம். வெயிட்டு கொஞ்சம் பாரு, குறைஞ்சிருச்சா கூடி இருக்கா? அந்த ரூ தான் போயிடுச்சு, கொஞ்சம் தூக்கி பாரு, வெயிட்டு குறைஞ்சிருக்கா? கூடி இருக்கும் இல்லையா? கூடி இருக்கும். நம்ம உயிரோடு இருக்கும்போது கொஞ்சம் லேசாக இருக்கக்கூடிய இருக்கும். மவுத்தாயிட்டோன்னா நம்முடைய முழு வெயிட் அதில் உடல் எப்படி நீ சொல்கிற ரூ பிரிஞ்சிருச்சு? கொண்டு வா, ஏதாவது சிஸ்டத்தை, ஏதாவது பேட்ரி இது அதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஃபிட் பண்ணி திரும்ப இவனை மோஷனில் கொண்டு வா, அசைவுகளில் கொண்டு வர முடியாது. அதை நீ ஏற்றுக்கொள்கிற அந்த விஷயத்தில் எதுவுமே இதாகல. அதுதான் அல்லாஹ் தஆலா தெரியப்படுது. எஸ்அலூனகானி ரூஹை பற்றி அவன் கேட்குறான். குல் ரூஹ் மின் அம்ரி ரப்பி, இது அல்லாஹுடைய தரப்பிலிருந்து சுப்ஹானஹு அவருடைய கட்டளையின் ரிசல்ட், அவருடைய கட்டளையின் ரிசல்ட். அது
அல்லாஹ் உயிரை கொடுத்தா அந்த உயிருடைய ரிசல்ட்டு தான் நாம் நம்முடைய ஒரு ஆன்மாவாக ஒரு ரூஹாக நாம் பார்க்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் மனிதன் என்ன செய்வது, அவனால் இந்த உலகத்து விஷயத்தில் புரியாது. ஆனாலும் லைட்டை பற்றி சொல்லுப்பா, என்ன சொல்லலாம், லைட்டு டிஃபினேஷன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா லைட்டுன்னு போனீங்கன்னா ஆப்போசிட் ஆஃப் டார்க் சரி, அது லைட்டு இப்படி தான் ஒரு டெஃபினேஷன். எதுவுமே ஆங்கிரியை பற்றி டெஃபினேஷன் கேளுங்க, கோபத்தின் விளைவை பற்றி சொல்லுவோம், இப்படி வரும் அப்படி வரும் இப்படி ஆகும் இல்லை. ஆனால் உண்மையான ஒரு டெஃபினேஷன் சொல்ல முடியாது. அதை நீ எடுத்துக்கொள்கிறோம், சொல்லியாச்சு அந்த காலத்தில் இப்படி சொல்லியாச்சு. உலகத்துடைய விஷயத்து எல்லாத்தையும் சில விஷயங்கள் புரியாவிட்டாலும் சரி இதெல்லாம் நம்முடைய வேலைங்கள்லப்பா, அது அவங்க ஏதோ ரிசர்ச் பண்ணி போட்டிருக்காங்க சொல்லிட்டு நீ ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். மார்க்க ரீதியான விஷயங்களில் குர்ஆன் தெளிவாக கூறுகின்றது, சஹீஹான ஹதீஸில் தெளிவாக இருக்குது. அதை நீ விட்டு என் அறிவுக்கு எட்டலை என்பதற்காக அல்லது ஃபிலாசபி அதிகமாக படிச்சுட்டா என்பதற்காக அதை நீ ஒரு சோர்ஸாக வைத்து குர்ஆன் ஹதீஸை அலசி பார்த்தா எப்படி? நம்முடைய அறிவு இதன் தாபி இருக்கணும், குர்ஆன் ஹதீஸை ஃபாலோ செய்யக்கூடியதாக இருக்கணும். குர்ஆன் ஹதீஸை ஜட்ஜ் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடாது. இது புரியுத மாணவிகள்? ஜட்ஜு நம்முடைய அறிவு இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் ஜட்ஜு செய்ய முடியாது. இப்போ என்ன ஆகுன்றது, ஜட்ஜு செய்கிறனா நீ குர்ஆன், அப்போ அல்லாவையும் அல்லாவுடைய தூதரை விட நீ உன்னுடைய அறிவு என்ன செஞ்ச, நீ ஒஸ்தியாக நீ அது முதன்மையாக நீ வைக்கிற. அல்லாவுடைய தூதரை விட உன்னுடைய அறிவை என்ன செய்கிற, நீ ஸ்பெஷலாக வைக்கிற. அதை கொண்டு நீ ரெண்டுமே ஜட்ஜு பண்ணும் பாரு. இதுதான் இதை குறிப்பாக ஃபிலாசபியுடைய இந்த தர்க்க ரீதியாக படிக்கக்கூடியவருடைய நிலை. அஹ்லுல் ஃபலாசிஃபா அஹ்லுல் கலாம் என்று சொல்லுவாங்க இந்த வழிகட்ட கூட்டங்களுக்கு. ஆக இந்த விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டது. லைஸ மின் மன்ஹஜி ஸலஃப் அல்-இஹ்திமாம் பில் உலூம் அல்-அக்லி அல்-பஹ்தா. வெறும் அந்த தர்க்க ரீதியாக அனுபவ ரீதியாக மட்டும் அது எடுத்துக்கொள்வது என்ன கல்வி என்பது கிடையாது. மார்க்க கல்வி என்பது என்ன, கால் அல்லாஹ் என்ன கூறினான், என்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என்ன சஹாபாக்கள் நமக்கு அவர்களிடமிருந்து கேட்டு நமக்கு கூறினார்களோ அதுதான் மார்க்கம், அதுதான் தீன், அதுதான் இல்ம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது 9வது விஷயம், லைஸ மின் மன்ஹஜி ஸலஃப் அல்-இக்திஸார் அலா கிதாபி வ சுன்னah. இதுவும் இதனுடைய இருக்கு. லைஸ அலா மன்ஹஜி ஸலஃப், லைஸ மின் மன்ஹஜி ஸலஃப் அல்-இக்திஸார் அலா கிதாபி வ சுன்னah فإن هذا كل الطوائف والأحزاب يدعونه. சலஃப் வழிமுறையில் இல்லாத ஒன்று வேதத்திலும் குர்ஆனிலும் சுன்னத்திலும் மட்டுமே முடங்கி இருப்பது. இது சொன்னோன்னே கொஞ்சம் சிலருக்கு என்னடா இது, ஏன் புதுசாக இதை சொன்ன மாதிரியே இருக்கே என்ற ஒரு நிலை வரும். குர்ஆனும் சுன்னா மட்டும்தான் பிடிச்சிட்டு இருக்கு, இதுதான் என்று செய்து கொண்டு இதை ரெண்டுமே எப்படி புரிந்து கொள்ளணும், அதில் எடுத்துக்கொள்வது கிடையாது. குர்ஆனும் சுன்னாவையும் முடுங்கி இருந்து இதனால் என்ன ஆகுது, இங்கு எல்லா வழிகட்ட கூட்டங்களுக்கும் இந்த ரெண்டு தான் ஆதாரமாக, குறிப்பாக குர்ஆனுக்கு தான் என்ன செய்கிறாங்க, ஆதாரம் கொடுறாங்க. அதுதான் இங்கே தெரியப்படுத்துகிறாங்க. குல்லு தவாயிஃப் வல் அஹ்ஸாப் யத்தஊனஹு. ஒவ்வொரு, ஏனெனில் இதைதான் எல்லா வழிகட்ட குழுமமும் எல்லா கட்சிகளும் தமக்கு சொந்தமானதாக கூறிக்கொள்கின்றார்கள். குர்ஆன் ஹதீஸ் தான் சொல்கிறாங்க. எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா குர்ஆன் ஹதீஸ் தான் எல்லாம் வராங்க. ஒரு காலம் இருந்தது. இப்போ ஏன் இந்த மன்ஹஜு ஸலஃப் நான் இதுக்கு முன்னால் தெரியப்படுத்தேன், மன்ஹஜு ஸலஃப் ஏன் நம்ம வலியுறுத்துகிறோம், ஏன் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோன்னா, ஒரு காலம் இருந்தது மக்கள் தரீக்கத்தில் இருந்தாங்க, முழுமையான மதவாதியாக இருந்தாங்க, கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடியவர் இருந்தாங்க மதபுடைய. அந்த நேரத்தில் அஹ்லு ஹதீஸுடைய உலமாக்கள், ஸலஃபி உலமாக்கள் என்ன செஞ்சாங்க, மக்களே குர்ஆனும் ஹதீஸையும் எடுத்துக்கொள்ளணும், இதில் இருக்கக்கூடியதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். உலமாக்கள் இமாம்களுடைய கூற்று குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக வந்தால் நாம் ஹதீஸை எடுத்துக்கொள்ள வேண்டும், அவங்களுடைய கூற்று விட்டுறணும் என்று இருந்து அதை புரிய வைத்து கொண்டு அவங்களை அங்கிருந்து நாம் என்ன செஞ்சோம், குர்ஆன் ஹதீஸ் என்ற ஒரு கட்டத்தில் கொண்டு வந்தோம். இப்போ இங்கே வந்த பிறகு அவனுடைய அறிவின் அடிப்படையில் புரியும், அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எந்த துறையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதன் பிரகாரம் புரிய ஆரம்பிக்கிறான். இதனால வழிகேடுகள் நிறைய வர ஆரம்பிச்சு. இப்போ இந்த தருணத்தில் எப்பொழுது இந்த கூட்டம்
குரான் சுன்னா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு பிளாட்ஃபார்மில் அமைஞ்சதோ, இப்போ எல்லாருமே குரான் சுன்னான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியை சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்திலிருந்து மக்களுக்கு சரியான ஒரு புரிதலை கொண்டு வருவதற்காக தான் ஏங்க குரான ஹதீஸ் தாங்க. ஆனால் இதை புரிந்து கொள்வது ஏன் அறிவின் போலவோ உங்களுடைய அறிவின் ஏற்பாடு போலவோ கிடையாது, ஏன் மன இச்சையோ உங்களுடைய மன இச்சையின் பிரகாரம் கிடையாது. மாறாக இந்த ரெண்டையும் புரிந்த ஒரு சமுதாயம் வாழ்ந்தது. அதுதான் சஹாபாக்கள். அவங்களுடைய புரிதலின் அடிப்படையில் நாம் புரியணும் என்று இப்போ நாம் என்ன செய்கிறோம், மன்ஹஜு சலஃப், சலஃபி மன்ஹஜ் என்று நாம் வலியுறுத்தக்கூடிய காரணம் இதுதான். புரிந்த இந்த விஷயம் மாணவர்கள் இந்த விஷயம் புரியுதா? ஏன் நாம் இங்கே எம்பசைஸ் செய்கிறோம் மன்ஹஜு சலஃப் மன்ஹஜு சலஃப்? ஏன்னா இப்போ அல்ஹம்துலில்லாஹ் மக்களுடைய ஒரு கூட்டம் என்ன இருக்குது, குரான் ஹதீஸ் என்று புரிஞ்சிருச்சு, குரான் ஹதீஸ் தான் பின்பற்றணும் என்று தெரிஞ்சிருச்சு. ஆனால் இது ரெண்டையும் எப்படி புரிய வேண்டும் என்ற விஷயத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அளவுகோலாக எடுத்துக்கொள்கிறாங்க. இதுதான் பிரச்சனையாக இருக்குது. எடுத்துக்காட்டாக இப்போது எல்லாம் நீங்கள் அஹ்லு வலாலா பாருங்கள், ஹவாரிஜ் என்ன செஞ்சாங்க, குரானுடைய வசனம் எடுத்து இன்னில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், ஆட்சி அதிகாரத்துக்கு சண்டை போடுறீங்களா நீங்கள், ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் தான் வந்து செய்யணும், நீங்களாம் ஆட்சி அதிகாரம் செய்ய முடியாது மனிதர்களே, நீங்கள் வீணாக சண்டை போட்டு ஒரு கொலை செஞ்சு காஃபி ஆகிடுதீங்க என்று என்ன செஞ்சாங்க, அங்கேருந்து வெளியேறி போனவர்கள் தான் ஹவாரிஜ். எதை எடுத்தாங்க, இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ் என்ற வசனம் தான், இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ் என்ற அந்த வசனம் தான். ஆனால் என்ன செஞ்சாங்க, அவங்க தங்களுடைய புரிதலுக்கு ஏற்பார் போல அதை புரிய வைக்க ஆரம்பித்தாங்க, அக்களின் அடிப்படையில் புரிய வைக்க ஆரம்பித்தாங்க. அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போய் அவங்களை புரிய வைத்த பிறகு அவங்களுக்கு இதுதான் தெளிவு என்று திரும்பி சிலர் வந்தாங்க. இப்போ எடுத்துக்காட்ட ஃபாத்திஹா ஓதுறது, இதெல்லாம் கரண்ட்டில் நடக்கும். ஃபாத்தியா புது வீட்டுக்கு போனோம், புது பைக்கு வாங்கணும், அல்லது ஏதாவது ஒரு நல்ல காரியம், அல்லது யாராவது மௌத்தாயிட்டாங்க வீட்டில், ஃபாத்தியா ஓதுனாங்க. இந்த ஃபாத்தியா ஓதுனாங்க இந்த எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதற்கும் பாருங்கள் ஆதாரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உணவுடைய அதிசயங்கள் ஏற்பட்டன, உணவு பெருக்கக்கூடிய அதிசயம் ஏற்பட்டது. நிறைய நமக்கு ஹதீஸுகள் இருக்குது. அதில் ஒரு உமர் ரலியல்லாஹு அந்த பயணத்தில் மேற்கொள்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயணத்தில் இருக்கிறாங்க. உணவு அவங்களுக்கு பற்றாக்குறையாக இருந்தது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு இந்த குதிரையை ஒட்டகத்தை நம்ம வேட்டையாடலாம், இது குர்பானி கொடுக்கலாம் என்ற சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓகே அப்படி செய்யுங்க என்று சொன்ன உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, இல்லை அல்லாஹ் அப்படி தூதே அப்படி செய்யாதீங்க, அப்படி செய்தோன்னா கால்நடைகள் நமக்கு சவாரி செய்வதற்காக இல்லாமல் போகும். வேணுமா என்ன செய்யுங்க, நீங்கள் துவா செய்யுங்க நமக்காக, எல்லாருடைய உணவை கொண்டு வந்து துவா செய்யுங்க எங்களுக்காக பரக்கத்துக்காகன்னா. சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே செஞ்சு எல்லாருடைய உணவையும் கொண்டு வந்து வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமான நேரத்தில் அங்கே ஓதி அதுக்கு பிறகு சாப்பிடுமாறு எடுத்துக்கொள்ளுமாறு சொன்னாங்க. அதில் அல்லாஹு தஆலா முஅஜிஸாவாக மிராக்கிளாக ஏற்படுத்தி அதில் வைவருத்தையும் பரக்கத்தையும் ஏற்படுத்தும். இது உண்மையானது. இப்படி நிறைய நடந்திருக்கு, இருக்கா இல்லையா? இப்போ பாருங்க, இந்த சம்பவம் உண்மையான சம்பவத்தை எடுத்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுருக்கமான நேரத்தில் என்ன ஓதியிருப்பாங்க என்று பார்த்தால், குரானிலே மிக உன்னதமான ஒரு சூரா என்று பார்த்தால் அது சூரத்துல் ஃபாத்திஹா தான். அப்போ அந்த சுருக்கமான நேரத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா 7 வசனங்கள் தான் ஓதியிருப்பாங்க. அது ரொம்ப அல் ஃபாத்திஹா அஷாஃபியா என்று இருக்குது, அர் ராக்கியா இருக்குது, நிறைய சிறப்புகள். அப்போ அதுதான் ஓதியிருப்பாங்க என்று ஒருத்தர் என்ன செஞ்சார், அல் ஃபாத்திஹா என்று ஆரம்பித்து சூரத்துல் ஃபாத்திஹா ஓத ஆரம்பித்தார். இதுதான் இங்கே ஆரம்பிச்சது பாருங்கள். சரியா? நாம் இப்போ இருக்கக்கூடிய நம்ம சமகாலத்துடைய டைமெல்லாம் இல்லை, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதுக்கும் டைம் இல்லை. இப்போ இன்னொருத்தர் என்ன செஞ்சார், யோசித்தார், இல்லையே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதுக்காவது நமக்கு டைம் வேணும், அதை விட சுருக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியிருக்கிறாங்கன்னா என்னவாக இருக்கும், நம்முடைய இஸ்லாத்திற்குள்ளே வந்தாலும் சரி, நம்ம இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் சரி, இருக்கக்கூடியதே கலிமா. என்ன கலிமா? லா இலாஹ இல்லல்லாஹ். அதுதான் சுருக்கமானது, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தடவை ஓதியிருப்பாங்க என்று இன்னொருத்தர் என்ன செஞ்சார், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த இதை ஆரம்பித்தார். அப்போது
இந்த இரண்டாவது நபர் ஆரம்பித்ததை முதல் நபர் அந்த ஃபாத்திஹா மக்கள் என்ன செஞ்சாங்க, இது என்ன புதுசாக கொண்டு வந்திருக்க நீ, இதெல்லாம் இது பண்ணலையே என்று சொன்னால், இந்த ரெண்டாவது நபர் என்ன செஞ்சார், நீனும் புதுசாக கொண்டு வந்திருக்க, நீனும் தான் அந்த சுருக்கமான நேரம் என்பது ஆர்க்கத்தில் எங்கேயுமே நிர்ணயிக்கலை என்ன ஓதுனாங்க என்று. நீங்கள் என்ன செஞ்சீங்க, சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொன்னீங்க. எங்களுக்கு டைம் இல்லை, வாட்ஸ்அப் செக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது, இதெல்லாம் படிக்கிறதுக்குலாம் டைம் இல்லை, சுருக்கமாக ஷார்ட் சீட் முடிக்கணும்னு சொல்லிட்டு இது கலிமா விட சிறந்தது என்ன பார்த்தீங்களா, புரிதல். இப்போ எங்கே போவீங்க, எடுத்தது என்ன, உண்மையான ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் இந்த புரிதலில் போகுது. இப்படி நாம் பார்த்தால் எண்ணற்ற எடுத்துக்காட்டு இருக்கு. சரி, இதற்கு தீர்வு என்ன உஸ்தாத் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் தனிப்பட்ட ஏதாவது ஒன்று இருந்தால் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஹுசூசி என்று சொல்லக்கூடிய ஹாஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வந்து ஸ்பெஷல். அந்த ஸ்பெஷல் திங்கு அவங்களுக்காகத்தான், வேறு யாருக்கும் இல்லை, அது அவங்களுக்காகத்தான் அந்த ஸ்பெஷல் திங்காக இருந்தது. அது உண்மையாகவே அது எல்லாருக்கும் அது செய்யக்கூடிய ஒரு அனுமதி இருந்திருந்தா நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருப்பாங்களா இல்லையா, நான் இது செஞ்சுருப்பேன், நான் தான் இதை ஓதன நீங்கள் ஓதிக்கோங்க, இது மாதிரி பரக்கத் வந்துடணும். அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு ஸ்பெஷல் திங். அதனால் அதை நபி ஸல்லல்லாஹு என்ன செய்யலை, சொல்லலை, சஹாபாக்களிடம் சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிறகும் என்ன, இது மாதிரி பஞ்சம் ஏற்பட்டது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு காலத்தில், ஆட்சி காலத்தில் பஞ்சம். அந்த பஞ்சத்தினால திருடக்கூடிய திருடனை கையை கூட வெட்டக்கூடாது என்ற சில நேரம் வந்து அந்த சட்டம் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டது. ஏன்னா பஞ்சம் ரொம்ப, அப்படிப்பட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயம் கேட்டிருந்து அது இங்கே ஓதி இருந்தால் எனக்கு பரக்கத் வந்திருக்கும் என்று யோசித்து அவங்க செஞ்சுருக்கலாமா, செய்யலை. ஏன், அது அவங்களுக்கு ஹாஸ். எப்படி 4க்கு அதிகமான மனைவி திருமணம் முடித்துக்கொள்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஸாக இருந்ததோ, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஸாக இருந்ததோ, அதே போன்றுதான் கண்ணியத்துக்குரிய மாணவிகளே இதுவும் என்ன, இந்த அபிவிருத்திக்காக பரக்கத்திற்காக துவா செய்யக்கூடிய விஷயம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தனிப்பட்ட ஒரு சிறப்பு, அது எக்ஸ்க்ளூசிவ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக, வேறு யாருக்கும் இல்லை. அது வேறு எல்லாருக்கும் இருந்திருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. எதையும் மறைத்தது கிடையாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இந்த விஷயத்தை நம்ம நினைவு கொள்ள வேண்டும். இங்கு இதை கொண்டு தான் என்ன செய்கிறாங்க, நிறைய கூட்டங்கள் தன்னுடைய அடிப்படையில் புரிதல் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் இங்கு தெரியப்படுத்துனாங்க. எல்லா கூட்டம் வழிகட்ட கூட்டம் என்ன செய்யுது, இதுதான் கூறுகின்றது, வழிகட்ட கூட்டம் இதுதான் நல்ல அனைத்துமே எடுத்துக்கொள்கின்றது. பலி சலஃபியா ஹிய தமஸ்ஸுகு பில் கிதாபி வ சுன்னதி வ ஃபஹ்முஹுமா அலா தௌஇ ஃபஹ்மி ஸலஃபி ஸாலிஹ். சலஃபியா என்பது அந்த சலஃபு சாலிஹின்களுடைய வழிமுறை என்பது என்ன, அது வேதத்தையும் சுன்னத்தையும் பற்றி பிடிப்பதுடன் அவற்றை சலஃபு சாலிஹின்கள் முன்னோர்கள் புரிந்து கொண்ட வெளிச்சத்திலே புரிந்து கொள்வதாகும். அலா தௌஇ மன்ஹஜி ஃபஹ்மி ஸலஃபி ஸாலிஹ் கமா ஜாஅ ஃபி ரிவாயா மா அன அலைஹி வ அஸ்ஹாபி என்ற அந்த ஹதீஸில், நானும் என்னுடைய சஹாபாக்களும் எந்த பாதையில் இருக்கின்றோமோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்படி நாம் குர்ஆனை ஹதீஸையும் இவங்களுடைய புரிதல் கொண்டு தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் தஆலாவும் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை தான் சபீலுல் மூமினீன் என்று சொல்லக்கூடிய, முஃமின்களுடைய வழி என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் இதுதான் சொல்லப்பட்டது. وَمَنْ يُشَاقِقِ الرَّسُولَ مِنْ بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ وَسَاءَتْ مَصِيرًا. இந்த வசனத்திலும் நமக்கு இதுதான் நம்பிக்கையாளர்களின் வழியாகும். பிறகு அது அல்லாஹ் தஆலா கூறிய இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது, யாரேனும் ஒருவர் தனக்கு நேர்வழி தெளிவாக புலப்பட்ட பின்னரும் தூதருக்கு மாறு செய்து நம்பிக்கை கொண்டோரின் பாதையை அல்லாத வேறு பாதையை பின்பற்றுவாயின் அவன் அந்த வழியில் திரும்புகிறானோ அதிலே அவனை நாம் திருப்பி விடுவோம். அப்போ இங்கே 3 குற்றம். ஒன்று என்ன செஞ்சாங்க, தனக்கு நேர்வழி தெளிவான பிறகு இவர் என்ன செஞ்சார், தூதரை மறுத்தார். 3வது
முஃமின்களுடைய வழிமுறையை என்ன செஞ்சார்? புறக்கணித்தார். 3 குற்றத்தை செய்ததனால என்னாச்சு? நுவல்லிஹி தவல்லா, எந்த வழியில் சென்றாரோ அதிலேயே நாம் அவரை புகுத்து விடுவோம், அதிலேயே நாம் செலுத்தி விடுவோம். ஒனுஸ்லிஹி ஜஹன்னம், அதே வழியில் அவன் நரகத்தில் போகச் செய்வான், அவன் தள்ளப்படுவான். ஒசாஅத் மசீரா, செல்லக்கூடிய இடம் மிக கடுமையான மிக மோசமான இடம் என்று சொல்லப்பட்டது. இப்போ இந்த கணித்துக்குரிய மாணவிகளை, இந்த வசனம் அதே போல ஃபைனான் ஆமனு பிமித்லி மா ஆமன்தும் பிஹி ஃபக்கத் இஹ்ததவ் என்ற இந்த வசனம், அதே போன்று இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது குர்ஆனையும் சுன்னாவையும் ஃபஹம் மன்ஹஜு ஸலஃப் இல்லாமல் புரிந்து ஆரம்பித்தோம் என்றால் தவறுகள் தான் வரும். இதெல்லாம் பாருங்கள், இந்த சம்பவத்தை நான் தெரியப்படுத்தி இது இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறையில் தொடர்ச்சி பார்க்கலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கூற்று பாருங்கள், அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ், பிரபலமான ஹதீஸு. 2 கபரு வாசிகள் கடக்கும் பொழுது வேதங்கள் அங்கே வேதனை கொடுக்கப்பட்டது என்ற அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அந்த நபருக்கு தண்டனை கொடுக்கப்படுது என்று சொல்லிவிட்டு ஒரு செடியை, ஒரு கிளையை பறித்து 2 பேருடைய கபர்லையும் என்ன செஞ்சாங்க? நட்டி என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் இந்த காயும் வரை அல்லாஹ் தஆலா இவங்களுடைய தண்டனையை குறைக்க நாடலாம் என்று ஆதரவு வைக்கிறேன் என்று சொல்லிட்டு போனாங்க. இப்போ இந்த ஹதீஸு நமக்கு புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸாக இருக்குது. இதில் பாருங்கள், இந்த ஒரு ஹதீஸை கொண்டு தான் மக்கள் நல்லோர்களுடைய கபரில் பூ போடுறது, பர்தா, இந்த சாதர் என்று சொல்லக்கூடிய போர்வை, ஷால்வாவை போடுறது, பூ, நறுமணம் எல்லாம் போடுறது என்பது இதிலேருந்து தான் கொண்டு வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், 2 கபரில் வந்து நட்டினாங்க, அவங்களுக்கு கபருக்குடைய வேதனை கொடுக்கு. இவர் நல்லோர், இப்போ இவருடைய கபரில் பூ போடலாம். யார் எடுத்தாங்க? இந்த ஹதீஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க. இப்போ இந்த புரிதல் ஓகேவா? அப்போது போடக்கூடியதெல்லாம் ஒரு அதுக்கு அடுத்தது என்ன வரும்? மௌத்தானவருக்கு போடுறதே அனுமதினா உயிரோடு இருக்கிற போகிறதுக்கு என்ன பிரச்சனை? போடு, மாப்பிள்ளைக்கு பூ ஹிஜாபை போட்டு விட்டுரு, முடிஞ்சுது. ஆதாரம் எடுத்துக்கொள்வதற்கு அவர் எப்படிலாம் கொண்டு வராங்க? இது நான் ஜஸ்ட்டு புரியுது, இப்படிலாம் மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க என்று உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். இப்படி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தன் வந்து தனக்காக சாதகமாக, தனக்கு சாதகத்துக்காக ஆதாரத்தை மழுத்தி மடக்கி அதில் சாயத்தை பூசி தனக்கு சாதகமாக வலிச்சு கொண்டு வரும் பொழுது மார்க்கம் எப்படி அசல் ரூபத்தில் இருக்கும்? இதற்கு தான் குர்ஆன் ஹதீஸும் ரெண்டுமே நமக்கு எப்படி புரியணும், சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்களோ அப்படி தான் புரியணும். இதே போல் பாருங்கள், இப்போ என்ன நடக்குது? பொதுவாக பெண்கள் கபரஸ்தானுக்கு போகிறதில்ல, ஆண்கள் போகக்கூடியவன் போய் என்ன நடக்குது கொஞ்சம் கேளுங்க. யாராவது மௌத்தானாங்க, வந்த பிறகு என்னென்ன செஞ்சாங்கன்னு கேளுங்க. அங்கே அடக்கம் செஞ்ச உடனேயே ஒருத்தர் ஓடி போயிட்டு கிளையை பறிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து நட்டுவார். நடக்குது. இது எங்கேருந்து எடுக்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி புகாரியில் இருக்குது, ஹதீஸு முஸ்லீமில் இருக்குது. அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயாவது அம்மி ஹதீஜாவுடைய கபரில் வைத்தாங்களா? அம்மி ஹதீஜாவுடைய கபர் நட்டுனாங்களா அந்த விஷயம்? அல்லது ஹம்சா ரலியல்லாஹுடைய கபர் நட்டுனாங்களா? அல்லது மற்ற சஹாபாக்கள் யாரெல்லாம் மௌத்தானாங்களோ அவங்களுடைய கபரில் ஏதாவது செஞ்சாங்களா? எங்குமே இல்லை. அப்போ சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? இது இவங்க 2 பேருக்கு தான் பிரத்யேகமானது, வேறு யாருக்கும் இல்லை என்று அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அது மட்டுமல்ல, அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும்தான் சிறப்பு, வேறு யாருக்கும் இல்லையும் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. புரியுதா அலிமாத் மற்றும் மாணவிகள் இந்த விஷயம்? இது இப்படி நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நமக்கு சரியான தெளிவான விஷயங்கள் வரும். இல்லை இந்த இப்படிப்பட்ட நிறைய ஹதீஸுகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நரகவாசி என்பதற்கான ஆதாரத்தை புகாரிலிருந்து கொண்டு வரோம் ஷியா. ஏன்னா முஸ்லீம்கள் ஷியாவுடைய புத்தகத்தை நம்ப மாட்டாங்க. இவங்க புத்தகத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்து என்ன செய்யலாம்? இவங்களுக்கு வழி கெடுக்கலாம் என்று உங்கள் ஹதீஸ் புகாரி என்று நம்பக்கூடிய ஹதீஸிலே இருக்குது பாருங்கள். இப்போ கிதாபு திப்பில் இருக்குது பாருங்கள், போயிட்டு அந்த ஹதீஸை போய் பாருங்கள். எல்லாருமே சேர்ந்து குறிப்பாக அம்மே ஆயிஷா நௌதுபில்லா மின் தாலிக் இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்பந்தித்து விஷ கொடுத்து கொன்றாங்க. யா ரப்பி பாருங்கள். அப்படியா? புகாரில் இருக்கா? புகாரில் இருக்கு, முடிஞ்சிது. இப்படிப்பட்ட நிலைக்காகத்தான் சஹாபாக்குடைய புரிதல் ரொம்ப ரொம்ப அவசியமானது, ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயமாக இருக்குது.
அப்போ அந்த கபருடைய விஷயத்தில் ஒன்று இருவர்களும் நரக தண்டனை கொடுக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தாங்க. அது ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிரத்யேகமான விஷயம், அது வேறு யாருக்கும் இல்லை. அபூபக்கரோ உமரோ ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் யாருமே என்ன செய்யலை, அதுக்கு பிறகு இது மாதிரிலாம் செய்யலை. ரெண்டாவது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும்தான் வைத்தாங்க, வேறு யாருக்கும் வைக்கலை. எந்த சஹாபாக்களுக்கும் வைக்கலை, எந்த தன்னுடைய மகளுக்கும் வைக்கலை, மனைவிக்கும் வைக்கலை, யாருக்கும் வைக்கலை. அப்படி என்று இருந்தால் அது அனுமதி இல்லை என்று தான் நம்ம புரிந்து கொள்ளணும். இது எப்பொழுது நம்ம எடுத்துக்கொள்ள முடியும்? எப்படி சஹாபாக்கள் இது அணுகுனாங்க, எப்படி இந்த சஹாபாக்கள் இதை புரிந்தார்கள், அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு சிறப்பு. ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு யாருக்கும் வைக்கலை, அப்போ அது நாம் வைக்கக்கூடாது என்று தெளிவாக உங்களுக்கு புரிந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நம்ம வரக்கூடிய விஷயத்தில் நம்ம பார்க்கலாம். நிறைய ஹதீஸுகள் நமக்கு இந்த விஷயத்தை நம்ம இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்முடைய நேரம் முடிச்சிடுறேன், நம்மளுடைய லிமிட்டை நம்ம மறந்துட்டோம். மார்க்கத்துடைய விஷயத்தை லிமிட்டை நம்ம மறந்ததுனால இது பிரச்சனை வந்தது. அதே மெடிசன் ரீதியான விஷயங்கள், மெடிக்கனுடைய விஷயங்கள்லாம் என்ன டாக்டர் சொன்னால் அப்படியே செஞ்சுட்டு போ, அதிலெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது, சொல்கிறோமா இல்லையா? ஏன்னா நமக்கு தெரியுது இங்கே லிமிட் எனக்கு இவ்வளோ தான். இந்த விஷயத்தை இன்ஜினியருடைய விஷயம் ஏதாவது சொல்லுவாங்க, இப்படி கட்டணும் இப்படி கட்டணும். நான் ஏதாவது சொன்னேன்னா, சார் நீங்கள் இன்ஜினியர் நான் இன்ஜினியர், சரிப்பா நீ எதாவது கட்டிட்டு போ. அப்போது அந்த விஷயத்தில் நமக்கு உலக விஷயத்தில் நமக்கு லிமிட் என்று நமக்கு தெரியுது. ஏன் லிமிட் இவ்வளோ தான், இதுக்கு மேலே நான் பேசக்கூடாது என்று. ஆனால் மார்க்க விஷயங்களில் என்ன ஆகுது, நாம் நம்முடைய லிமிட்டை கிராஸ் பண்ணுறதுனால தான் இந்த எல்லா வழிகேட்ட விஷயங்கள் பிரச்சனை வருது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் மீதமுள்ள விஷயங்களை பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் மனஹஜ் சலஃபில் நாம் பயணிக்கக்கூடிய ஒரு நிலை அல்லாஹ் நிலையாக வைப்பானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் எப்படி சஹாபாக்கள் புரிந்தார்களோ அப்படி புரிந்து நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய விஷயத்தில் சஹாபாக்கள் எப்படி புரிந்து அதை பொருத்தத்தை பெற்றார்களோ அப்படி பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.